ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போகாதிருங்கள். வேதனையில் கிடக்கிற ஒரு மனிதனை நீ தைரியமாக இருப்பா, சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்கிறது வேற. இங்கே ஆண்டவர் பவுல் மூலமாய் உரைக்கிற ஒரு காரியம் என்ன? நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. சில நேரங்களிலே நாம் இறக்கப்பட்டு சிலருக்கு உதவி செய்கிறோம், நன்மை செய்கிறோம். அவர்களோ நாம் செய்யக்கூடிய நன்மைகளை தவறாக எண்ணி விடுகிறார்கள். கால் நடக்க முடியாத ஒருவர் உதவிகளை கேட்டால் நம்ம உதவி செய்வோம். ஆனால் அதுவும் ஏமாற்றுதான் என்று பின்னாலே தெரியக்கூடிய அளவிலே காரியங்கள் வந்து விடுகிறது. இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப நம்ம நன்மையே செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும். இப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நன்மை செய்வதில் சோர்ந்திரவே கூடாது. சிலர் ஏமாற்றலாம், பரவாயில்ல. ஆனாலும் செய்யத்தக்கவர்களுக்கு அப்படின்னு ஒரு பதம் ஒரு வசனத்தில் வரும். கவனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போ இன்றைக்கி நானும் அவரை பின்பற்றுகிற நானும் நன்மை செய்கிறவனாக இருக்கணும். அதில் சோர்ந்துடவே கூடாது. நன்மை செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில எண்ணங்கள் வரலாம். சிலர் சொல்வதை கேட்டிருக்கலாம். நோ, பரவாயில்ல, நீ சோர்ந்து போகாமல் நன்மை செய், உன்னால் முடிந்ததை செய். இப்படிப்பட்ட சிந்தைகளோடு நம்ம செயல்படுவோமே என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்தியைப் போல நாங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும், கிருபை பாராட்டும். அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.